அவதானம் இன்றைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடந்த காலங்களில் பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினர்களின் பிரச்சனைகள் பல்கலைக்கழகத்தில் உள்ள சட்ட விதிமுறைக்கு முரணாக நடந்து கொண்ட முறைப்பாடுகள் பலவற்றை பல முறை இந்த பேரவைக்கு எடுத்து கூறியும் அவர்கள் பல காலமாக இந்த பிரச்சனைகளில் செவிசாய்க்காமல் இருந்த காரணத்தினாலும் நாங்கள் இப்போது ஒரு இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்த ஊடாக அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஊடாக நாங்கள் இன்று அந்த பேரவை அரசியல் தலையீடால் உள்வாங்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு எமது பல்கலைக்கழகத்தை சீரழித்து கொண்டிருந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக மாணவர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள், பல்கலைக்கழக விஞ்ஞான ஆசிரியர் சங்கம் போன்றவர்கள் ஒன்றிணைந்து இந்த வெளிவாரி உறுப்பினர்களை அரசியல்வாதிகளால் இங்கு உள்வாங்கப்பட்ட வெளிவாரி உறுப்பினர்களை வெளியேறுமாறு பல முறை பத்திரிகைகள் மூலம் வேறு ஊடகங்கள் மூலமும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆனால் இதுவரையும் அவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ததாக இன்னும் கேட்கவில்லை. ஆகவே நாங்கள் இன்று இது சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் கேட்டதற்கிணங்க ஒரு முடிவும் இல்லாத நிலையில் இன்று 12 மணி முதல் நாங்கள் எமது வேலையை புறக்கணித்து வெளியில் வந்து இன்றும் நாளை 12 மணி வரையும் நாளை கவுன்சில் நடக்கின்ற திகதியாக எங்களுக்கு எட்டப்பட்டது. அதை முற்றுமுழுதாக அவர்களை இங்கு வரவிடாமல் வெளியேற்றுவதற்காக இன்று 12 மணி முதல் நாளை 12 மணி வரையும் எமது எங்கள் தொழிலை புறக்கணித்து நாங்கள் வெளியில் நிற்பதாக முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே நாளை 8 மணிக்கு தயவு செய்து எமது ஊழியர்கள் இதன் பல்கலைக்கழகத்தின் நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்போடு இங்கு 8 மணிக்கு இங்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டம் இந்த அளவில் முடியும் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். இந்த போராட்டம் இன்னும் பதவிகளை ராஜினாமா செய்ததாக இன்னும் கேட்கவில்லை. ஆகவே நாங்கள் இன்று இது சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் கேட்டதற்கிணங்க ஒரு முடிவும் இல்லாத நிலையில் இன்று 12 மணி முதல் நாங்கள் எமது வேலையை புறக்கணித்து வெளியில் வந்து இன்றும் நாளை 12 மணி வரையும் நாளை கவுன்சில் நடக்கின்ற திகதியாக எங்களுக்கு எட்டப்பட்டது. அதை முற்றுமுழுதாக அவர்களை இங்கு வரவிடாமல் வெளியேற்றுவதற்காக தொழிலை புறக்கணித்து நாங்கள் வெளியில் நிற்பதாக முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே நாளை 8 மணிக்கு தயவு செய்து எமது ஊழியர்கள் இதன் பல்கலைக்கழகத்தின் நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்போடு இங்கு 8 மணிக்கு இங்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டம் இந்த அளவில் முடியும் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். இந்த போராட்டம் இன்னும் விரிவுபடுத்தப்படும். இந்த விரிவுபடுத்துவதன் மூலம் நாங்கள் பல்கலைக்கழகத்தை நல்ல நிலையை கட்டி எழுப்புவோம் என்று உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.